சிருஷ்டிப்பில் கர்த்தரின் புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. நாம் சரீரத்தினால் ஆவியில் பலவீனம் அடைந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துவார். இளம் வயதுள்ளவர்கள் கூட பலவீனம் அடையும் போது எவ்வளவு முதிர் வயதுள்ளவர்களாயினும் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவருக்கே காத்திருக்கிறவர்களை அவர் புதுபலன் கொடுத்து கழுகுகளைப் போல உயர எழும்பி வேலை செய்ய புதுபலன் கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 1 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். புதிய வானமும் புதிய பூமியும் ஆகிய புதிய எருசலேம் சிருஷ்டிக்கப்பட்ட பின் முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போம். புது பலன் பெற்ற சிருஷ்டிகள், அதாவது உண்மையிலேயே கர்த்தர் மேல் தாகம் உள்ளவனுக்கு அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றை இலவசமாக கொடுத்து புதுபலன் பெற செய்வார். தன்னுடைய குமாரன் என்ற புத்திர சுவீகாரத்தையும் தந்தருளுவார். மாறாக மனுஷருக்கு பயந்து அவிசுவாசிகளாய் அருவருப்பானவைகளை நாடுகிறவர்களாய் கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரையும் 2ஆம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் செயல்படுவோமானால் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரரே அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 1:10. சிருஷ்டிப்பில் கடவுளின் புது பலனை அடைவதற்கு நாம் நம்முடைய ஒழுங்கின்மை வெறுமையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். எப்படி ஒழுங்கினமாக இருந்தாலும், எவ்வளவு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு காலி பாத்திரமாக நாம் வாழ்ந்தாலும் நம்மை முற்றிலுமாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன். நாம் மறுரூபமடைந்து புதிய எருசலேமின் அனுபவத்தை பெற மிகவும் முக்கியமாக கர்த்தர் பேசும் சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தரின் சத்தத்தை கேட்பதற்கு அபியாசப்படுத்த வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். ஒளியின் வருகையால் நம்மிலுள்ள இருள் நீங்கிவிடும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தேவன் 4ஆம் நாள் படைத்தார். ஆனால் 1ஆம் நாளே வெளிச்சம் உண்டாக்கி, அதாவது தன்னுடைய வெளிச்சத்தையே கொடுத்து ஆழத்தின் மேல் இருந்த இருளை போக வைத்து பிரித்து வைத்தார். நம்மில் உள்ள இருளை நம்மை விட்டு நீக்க வெளிச்சமாகி அவர் நம் உள்ளில் வர நாம் அனுமதிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒளியை நாம் பெறும்போது நாம் இருளை விட்டு விலக்கப்படுகிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1 ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். எப்போது? ஒழுங்கின்மை ஒழுங்கானதும் வெறுமை நிரம்பியதும் இருள் வெளிச்சமானதும் தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நல்லது என்று தேவன் சொல்ல அல்லது நல்லது என்று நாம் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் நாள் கர்த்தர் கடைசி படைப்பாக மனிதனை படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் தான் மனிதனுக்கு உலகத்தின் முதல் நாள். எனவே மனிதன் முதலாவது கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும். பின்னர் தான் வெளி வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இரவு தூங்கி காலையில் விழித்தவுடன் முதல் மணி துளிகளை இனிமேலாவது கர்த்தரோடு செலவழிப்போமே. சிருஷ்டிப்பில் கர்த்தரின் அன்பை பெற்ற நாம் நம்மை அவருடைய சிட்சைக்கு அர்ப்பணிக்கும் பட்சத்தில் அவருடைய புதிய எருசலேம் நகருக்குள் நுழைந்திட கர்த்தர் நமக்கு புது பலன் தருவாராக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமேன்.